நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பியூஷ் கோயல் அவர்கள் இன்று மாலை சென்னை வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. முன்னதாக அவர் இன்று பிற்பகல் சென்னை வருவார் என்று கூறப்பட்ட நிலையில் அவருடைய பயண திட்டமானது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். தமிழகத்தின் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்று மதியம் 1 மணி அளவில் சென்னை வருவதாக இருந்த நிலையில தற்பொழுது அவரின் பயண திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு மாலை 5 மணி அளவில் அவர் சென்னை வர இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இன்றைய தினம் அதிமுகவோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில இன்று மதியம் அவர் வருகை தருவார் என்றும் மாலை வேளையில் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே அவர் மாலையில்தான் சென்னைக்கு வர இருக்கிறார். ஒருபுறம் டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி ஆகியோர் நேற்றைய தினமே டெல்லி சென்றிருந்தார்கள். நேற்று இரவே அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருந்தது. ஆனால் தற்பொழுது வரை சந்திக்கவில்லை. மேலும் 11 மணி அளவில் சந்திப்பதற்கான அந்த நேரம் ஒதுக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. எனவே அவர்களினுடைய சந்திப்பு முடிந்த பிறகு அதில் என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறார்கள், அதில் ஒரு முடிவு எட்டப்படுகிறதா என்பதை பொறுத்து பியூஷ் கோயலினுடைய வருகையானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் மாலை 5 மணி அளவில் அந்த அமித்ஷா உடனான அவர்களினுடைய சந்திப்பு முடிந்த பிறகு அதற்கு பிறகாக மாலை நேரத்தில் தான் அவர் சென்னைக்கு வர இருக்கிறார். அதன் பிறகாக அடுத்தடுத்த தினங்களில் அதிமுகவுடனான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் 4 தினங்களுக்குள் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிந்து அனைத்தும் அறிவிக்கப்படும் என்று இபிஎஸ் ஏற்கனவே அறிவித்திருந்தார். எனவே திங்கட்கிழமைக்குள் இந்த விவகாரங்கள் எல்லாம் முடிந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அடுத்தபடியாக வேட்பாளர்களின் பட்டியல், அதே போல தேர்தல் வாக்குறுதிகள், இந்த மாதிரியான விஷயங்களும் அடுத்தடுத்து வெளியாக இருக்கிறது. எனவே தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் தீவிரமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் பியூஷ் கோயல் வருகை தர இருக்கக்கூடிய நிலையில அதிமுக அதே போல கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் சந்தித்து அவர் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யக்கூடிய வகையில அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கிறது. எனவே அதில் எத்தனை தொகுதிகள் என்பது ஏறத்தாழ முடிவு செய்யப்பட்டு விட்ட நிலையில எந்தெந்த தொகுதிகளில் போட்டி, என்னென்ன சின்னத்தில் போட்டி, அதிமுக வேட்பாளர்கள் எத்தனை தொகுதிகளில் நிற்க போகிறார்கள், கூட்டணி கட்சியினர் எத்தனை தொகுதிகளில் நிற்க போகிறார்கள், அதில் அதிமுக வலுவான தொகுதிகள் எத்தனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை எல்லாம் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள். எனவே இது போன்ற ஒரு சூழலில் தற்பொழுது பரபரப்பான ஒரு அரசியல் சூழலில் இன்று மாலை 5 மணி அளவில் அவர் சென்னை வர இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.